வெல்கம் டு நம்ம இயற்கை யூடியூப் சேனல். இங்கே பாருங்கள், மழை பெஞ்சு வாழை மரம் ஒரு 10 மரம் இருக்குது. அந்த மரத்தை மொத்தத்தையும் கீழே விழுந்துரும் போலையே. பாருங்கள், ஆல்ரெடி நிறைய விழுந்துருச்சு. இந்த சைடு பார்த்திங்கன்னா ஒரு மரம் அப்படியே பல தாரோடு விழுந்துருச்சுங்க. நான் உங்களுக்கு அதை காட்டுறேன், பார்ப்போம். இதுக்குள்ளே போக வேற பயமாக இருக்குது. ஒரு 2 டேஸ் முன்னாடி இதுக்குள்ளே தான் பாம்பு இருந்து அடித்தாங்க. பயமாக வருதுங்க. பாருங்கள் எப்படி மரம் விழுந்திருக்குன்னு பாருங்களேன். என்னதான் நம்ம சேஃபாக வச்சுருந்தாலும் மழை காற்றுன்னு வந்துட்டா அவ்வளோதான், ஒன்றுமே பண்ண முடியாது. இங்கே பாருங்க, வாழை இலை அழகா இருக்கா? இதோ இங்கே பாருங்க, மரம் நல்லா இருக்குது, சாஞ்ச மாதிரி இருக்கும். இதில் ஃபஸ்ட்டில் ஏறி ஏறி விளையாடுவேன். அப்படியே நல்லா இருக்குல்ல. அப்படியே இந்த சைடு போவோம். இங்கே பாருங்க, இந்த தோரணம்னு சொல்லுவாங்களா, அது ஏதோ கட்டி விட்ட மாதிரி இருக்கு இயற்கையாகவே. இதோ இங்கே பாருங்க எப்படி விழுந்து கிடக்குதுன்னு. எவ்வளோ பெரிய தார், கிட்டத்தட்ட 100 பழத்துக்கு மேலே இருக்கும். அத்தனையும் வேஸ்ட் ஆயிடுச்சு, மரமே விழுந்துருச்சு. அது ஃபுல்லாக நான் அப்போ போன வீடியோவில் காமிச்சேன் பார்த்தீங்களா, எறும்பு. அந்த எறும்பு வந்து அதை ஃபுல்லாக சாப்பிட்டுட்ருக்கு. அந்த எறும்பு தான் எல்லாமே, கை கூட வைக்க முடியாது போல். இவ்வளோ பெரிய பழத்தை இங்கே பாருங்களேன், எல்லாமே சாப்பிட்ருச்சு இந்த எறும்பு. இங்கே பாருங்க, இங்கே ஒரு மரத்தை பாருங்க, பழம் பழுத்தே போச்சு. இதோ எப்படி பழுத்திருக்கு பாருங்க, பட் எல்லாம் விழுந்துருச்சு. இதுதாங்க விவசாயியோட நிலைமை. மரம் வளர்க்குறது பெருசு இல்லை. மழை அதிகமாக பெஞ்சாலும் பிரச்சனை தான், மழையே இல்லைனாலும் பிரச்சனை தான். மழை அதிகமாக பெஞ்சிச்சுன்னா, காற்றடிக்காமல் பெஞ்சதுன்னா பிரச்சனை இல்லை. காற்று அடிச்சதுன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே பாருங்களேன், அவ்வளோதான், அது வேஸ்ட்டு. கிளி, குருவி, அணில் அந்த மாதிரி ஏதாவது சாப்பிட்டுட்டு போயிடும். வேறு என்ன பண்ணுறது? இப்படி விழுந்து கிடக்கு. உள்ளே போய் கை விட்டு போய்க்கவே பயமாக இருக்குது, அந்த மாதிரி இருக்குது. பாருங்க, நல்ல ஈரப்பதம் நல்லா இருக்குது. மழை நல்லா பேஞ்சிருக்கு. இந்த மாதிரி வேஸ்டேஜ் ஆகாமல் இருந்தால் ஓகேவாக இருக்கும். இப்படி நல்லா இருக்குல்ல, நல்லா வெயிலுக்கு இந்த மதிய டைமில் இங்கே வந்தோன்னு வச்சுக்கோங்க, சூப்பராக இருக்கும் இந்த இடம். நல்லா பார்க்க இந்த இடத்துல நிற்கும்போது பார்த்திங்கன்னா இருட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். நல்லாயிருக்கும். நல்லா இருக்கா? ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். ஷார்ட்டாக முடிச்சிட்டேன் இந்த வீடியோவை. உங்களுக்கு அந்த பழத்தை காமிக்கலாங்கிறக்காக வீடியோ எடுத்தனே. அதோ அந்த இடத்துல கிடக்கு, பார்த்துக்கோங்க, அதுதான் அந்த பழம். ஓகே கைஸ், பாய். எல்லோரும் சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லிங்க் ஷேர் பண்ணிவிடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஏதாவது வீடியோ போடலான்ட்டு ஏதாவது சொல்லுங்கள் எனக்கு. நான் நியூவாக வந்து இப்போ தான் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கனால நீங்கள் கொஞ்சம் எனக்கு என்கரேஜ் கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய் ஆல்.